திருமாவளவனுடைய அந்த தொலைநோக்கு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துல கருத்தியல் ரீதியாக வேறு கட்சிகள் இன்னும் தயாராகவில்லை. மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போதே அதற்கான ஒரு எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர். அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க கட்சி நடத்துறாங்களே தவிர திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி தொடங்கப்படல. இது மது ஒழிப்பு மாநாடா அல்லது அதிகார பகிர்வுக்கான கோரிக்கை மாநாடா என்கிற விமர்சனம் வந்திருக்கிறது. வெறும் கொள்கை அரசியல் மட்டுமே இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கான சாத்தியமாக இல்லாமல் போய்விட்டது. பணம் பட்டுவாடா போன்ற அரசியலாக மாறிவிட்டது. தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமியை கூவாத்தூரில் தேர்ந்தெடுத்ததுனால பாஜக ரிமோட் கண்ட்ரோலில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பாக மாறியது. சனாதன எதிர்ப்பு மாநாட்டை முதலில் விசிகா தான் முன்னெடுத்தது. யாரும் எந்த அரசியல் கட்சியும் வளர்க்க மாட்டார்கள். தேர்தலிலே கூட்டணி வருவது என்பது அந்த நேரத்திலே பலப்படுத்துவது, அவ்வளவுதான். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து விசிக கட்சியிலிருந்து சலசலப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் முதல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ விசிக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அரசியலுக்கு வந்தார், அதுக்கு முன்னாடி சினிமா துறையில் இருந்தார், இப்போ 4 வருஷத்தில் வந்த உடனே துணை முதலமைச்சராக ஆகணுங்கிற பற்றி பேசுகிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் 40 வருஷ அரசியல் இருந்தும் அவருக்கு இந்த மாதிரியான பொறுப்புகள்லாம் தரக்கூடிய மனநிலை ஏன் யாருக்கும் வரமாட்டேங்குது? அவருக்கு அந்த அதிகாரம் இல்லையா? அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குதே, இருந்தும் அவருக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க சார்? திருமாவளவன் அவர்கள் கலைஞருக்கு அடுத்தபடியாக அரசியல் வியூகங்களை வகுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க, பேச்சாற்றல் மிக்க, சிந்தனை ஆற்றல் மிக்க, ஒரு சமூக நீதி பார்வை உடைய சிந்தனையாளராக திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். அவருக்கு எந்த பின்புலமும் கிடையாது. அரசியலிலே திருமாவளவன் தன்னுடைய இடத்தை எங்கிருந்து தொடங்குறாருன்னா, சின்ன சின்ன அறை கூட்டங்களில், தெருமுனை வீதி பிரச்சாரங்களில் தொடங்கி ஒரு 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து மக்கள் பிரச்சனையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதன் வழியாக படிப்படியாக அவர் உயர்ந்து அந்த சமூக மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவராக மாறி ஒரு தலித் தலைவர் என்பதையும் தாண்டி பொது சமூகங்களுக்கான பிரச்சனைகளிலும் ஈடுபடக்கூடியவராக, ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக, இஸ்லாமியர் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக, பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த ஓபிசி போன்ற விஷயங்களிலே குரல் கொடுக்கக்கூடியவராக தொடர்ந்து அவர் தமிழ்நாட்டினுடைய எல்லா சுற்றுச்சூழல் பிரச்சனை, அணுகுலை எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், மீத்தேன் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், இந்த தமிழ்நாடு தழுவிய அளவில், ஏன் இந்திய அளவிலேயே கூட மதச்சார்பின்மைக்காக வேண்டி வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தியதாக இருக்கலாம், அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான குரல் கொடுத்ததாக இருக்கலாம் என்று ஒரு நீண்ட வரலாறு கொண்டவர். மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போதே அதற்கான ஒரு எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர். இப்படி மிக நீண்ட வரலாறு கொண்டவர். அதனால தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைமை பண்பு கொண்டவராக திருமாவளவன் அறியப்பட்டவர் என்பது. ஆனால் என்ன இங்கு இந்திய சமூகங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்றால், ஒரு தலைவனுடைய ஆளுமையை பார்க்காமல், ஆற்றலை பார்க்காமல், அறிவை பார்க்காமல், அவர் எந்த பிறப்பிலிருந்து வருகிறார், எந்த சமூகத்திலிருந்து வருகிறார் என்ற இடத்திலிருந்து பார்க்கிற காரணத்தினால அவரை ஒரு பொது தலைவராக பார்க்கிற பண்பு என்பது மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. என்றாலும் ஒரு வெகுஜன அளவிலே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக அவர் இன்னும் மாறவில்லை. திமுக அதிமுகவுக்கு அடுத்த நிலைப்பாட்டிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டக்கூடிய இடத்துல அதிமுகவுக்கு பெரிய அளவில் கூட்டம் வரும், திமுகவுக்கு பெரிய அளவில் வரும். அதற்கு நிகராக மாநாடு கூட்டக்கூடிய அளவிற்கு வெகுஜன மக்களின் ஈர்ப்பு சக்தியாக, காந்த சக்தியாக திருமாவளவன் இருக்கிறார். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனித்தனி கோட்பாடு இருக்கிறது. அம்பேத்கரிய கோட்பாட்டை முன்வைத்து திருமாவளவனுடைய அரசியல் பயணம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெரியார் சிந்தனையை முன்வைத்து திமுக போன்ற அரசியல் கட்சிகள் அரசியல் செய்து திராவிட அரசியல் செய்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க கட்சி நடத்துறாங்களே தவிர திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி தொடங்கப்படலை. இது அவருக்கு மட்டும் நான் சொல்லலை, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அது பொருந்தும், எல்லாருக்கும் அது பொருந்தும். இங்கு எல்லாமே பெரும்பான்மை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. யார் அதிக வாக்கு வங்கியை பெறுகிறார்களோ அவர்களுக்காகத்தான் அரசியல் அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. ஆனால் ஜனநாயகம் என்பது என்னன்னா,
பெரும்பான்மையினுடைய ஆதரவை பெற்றாலும் எது சரியானதோ அதை நோக்கிய பயணமாகவும் அது இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ அதை மையமாக வைத்து தான் இப்போ வந்து என்னென்னா, ஒரு ஊரில் வந்து பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வந்து தலித்து சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தான் அந்த தனி தொகுதியிலே வந்து வர முடியும் என்று எதற்காக சட்டம் இயற்றினார்கள்னா, அவர்களை ஏற்றுக்கொள்கிற மனநிலையை சட்டப்பூர்வமாகவாவது நாம் வந்து உருவாக்க வேண்டும். சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்வதற்கு பல பேருக்கு மனம் ஒப்பவில்லை, அல்லது மனம் வந்து கனியவில்லை, அந்த அளவுக்கு வந்து மனம் கனிந்தவர்களாக பல பேர் இல்லை என்கிற காரணத்திற்காகத்தான் அரசியல் ரீதியாகவாவது அல்லது அரசியல் சாசனத்தின் வழியாகவாவது இதை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் தான் அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் வந்து அதை சிந்தித்தார்கள். அதனால தான் பல தேச தியாகிகளால் பல விதமான சமூக நல கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே விசிகாவினுடைய தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையிலே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது அவருடைய தொலைநோக்கு திட்டம். எல்லா கட்சிகளுடைய தொலைநோக்கு திட்டமாகவும் இதுவாக தான் இருக்கும். ஒரு காலத்து அடுத்த எப்போவாவது ஒரு எலெக்ஷன்ஸில் நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எல்லா கட்சியுடைய தொலைநோக்கு பார்வையாகவும் இருக்கும். ஆனால் இப்போ விசிகா கட்சி அப்படிங்கிறது வந்து திமுகவோட கூட்டணியில் தான் இருக்குது. கூட்டணிங்கிறப்போ அங்கே வந்து ஒரு சில விதிமுறைகள் இருக்கும். அந்த விதிமுறைகள் வந்து மீறுற வகையில் இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் வைக்கிறப்போ கூட்டணியில் பாதிப்பு வரும் அப்படிங்கிறத ஏன் விசிகா யோசிக்க மாட்டேங்குது? இல்லை, அதாவது திருமாவளவனுடைய அந்த தொலைநோக்கு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துல கருத்தியல் ரீதியாக வேறு கட்சிகள் இன்னும் தயாராகவில்லை. இப்போ கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவர்களே அமைச்சரவையில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதற்கு அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. அதே போல வந்து ஆட்சி அதிகாரத்திலே வந்து நாங்கள் பங்கு கேட்போம் என்று சொன்னதே அதிமுகவும் வந்து செல்லூர் ராஜின் வழியாக, அறிக்கையின் வழியாக அவர்களும் அதை மறுக்கிறார்கள். அப்போ இது எப்போது சாத்தியமாகும் என்று சொன்னால், பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கிறவர்கள் ஓரளவுக்கு பலவீனம் அடைந்த சூழ்நிலை வருகிற போது, பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத சூழ்நிலை வருகிற போது, எப்படி மத்திய அரசாங்கத்திலே வந்து பாஜக வந்து பெரும்பான்மை பெற முடியவில்லை என்கிற போது நிதிஷ்குமாரினுடைய கட்சியும் இந்த பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடைய அரசியல் கட்சி, 2 மாநில கட்சிகளின் தயவிலே அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவிலே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது இல்லையா? அது மாதிரி தமிழ்நாட்டு சூழலிலே திமுகவுக்கு ஒரு பின்னடைவு வந்தாலோ, அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவான சூழல் வந்தாலோ, அப்பொழுது உங்களுடைய ஆதரவிலே தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலைமை வந்தால் மட்டும்தான் அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியும், அமைச்சரவையில் பங்கு கேட்க முடியும். போன சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து விசிகே தான். விசிகேவுடைய துணை இல்லை அப்படின்னா திமுகவால் வென்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை, விசிகா வெற்றி பெற்றதற்கு திமுக காரணம் என்பது உண்மை. எப்படின்னா, விசிகா வந்து ஒரு 2 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க, சட்டமன்றத்தில் வந்து ஒரு 6 தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க, 4 வெற்றி பெற்றாங்க, 2 வந்து தோல்வி அடைந்தாங்க. அப்போ அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மட்டும் அல்லாமல் மற்ற தொகுதிகளிலையும் தலித்து வாக்குகள் வந்து வாக்கு வங்கி வந்து திமுக கூட்டணிக்கு வந்துருக்கு. அப்போ நாங்கள் எல்லா மாவட்டங்கள்லையுமே தலித்துக்கள் இருக்கோம், எல்லா மாவட்டங்கள்லையுமே சிறுபான்மை மக்கள் இருக்கோம், எல்லா மாவட்டங்கள்லையுமே கம்யூனிஸ்டுகள் இருக்கோம், பல்வேறு வாக்குகளுடைய சதவீதம் கூடுகிற போது தான் அது வெற்றி வாய்ப்பாக மாறுது. அப்போ எங்கள் சமூக வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள், எங்கள் கட்சியின் வாக்குகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அப்போ எங்களுடைய தயவும் உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகாரத்தில் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், உங்கள் நாற்காலியிலே ஒரு கால் எங்கள் கால்னு சொல்கிறது மாதிரி தான் நாங்களும் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுக்கு உரிய பங்களிப்பு வர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. அதனால் இது மது ஒழிப்பு மாநாடா அல்லது அதிகார பகிர்வுக்கான கோரிக்கை மாநாடா என்கிற விமர்சனம் வந்திருக்கிறது. இப்போ ஆர் ராசா அவர்கள் வந்து இந்த விவாதத்துக்கு வந்து பதிலளிக்கிற வகையில் அவருடைய பதில் வந்து முதல்வர் அவர்களுடைய பதிலாக தான் இங்கே எடுத்துக்கொள்ளப்படுது. அப்படி அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு அரசியலில் முன் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை வந்து வைக்கிறாரு. இது வந்து கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து இவரை கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரியெல்லாம் கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரு கருத்தை எதிர்கொள்ள முடியவில்லைன்னா அவர் யாருக்காவது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாற்றப்படுவார் எப்பொழுதுமே. ஒரு கருத்தை ஒரு கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலைன்னா அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கட்சிக்காரங்களா நீங்கள் அப்படி சொல்லுவாங்க. இது வழக்கமாக சொல்கிறது தான். அதனால் ஆதவ அர்ஜுனா மீதான சந்தேகம் வந்து விதைப்பது அப்படிங்கிறதுலாம் ஒரு சரியான பார்வை அல்ல. அவர் அப்படி பேசுவது திருமாவளவனுடைய ஆதரவில் பேசுகிறாரா, தன்னிச்சையாக பேசுகிறாரா? ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறவர் எப்படி தனிப்பட்ட கருத்தை சொல்ல முடியும்?
அது கட்சியின் கருத்தா ஆதவ அர்ஜுனா என்கிற தனிநபர் கருத்தா என்கிற ஒரு விமர்சனம் அதற்குள்ள இருக்கிறது. அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் தான் அப்படி ஆராசா கேள்வி எழுப்புகிறார். அதனால இது உடனடி சாத்தியத்திற்கு அமைச்சரவையில் பங்கோ அதிகாரத்தில் பங்கோ உடனடி சாத்தியத்திற்கு இப்போது வாய்ப்பில்லை. எதிர்காலத்தில் அப்படி உருவாகக்கூடும் என்பதற்காக முன்கூட்டியே ஒரு கருத்தை விதைக்கிறார்கள் என்று வேண்டுமானால் இதை புரிந்து கொள்ளலாமே தவிர அப்படி கேட்கவே கூடாது. எங்களை பார்த்து நீ எப்படி கேட்ப அதிகாரத்தில் பங்கு, எங்களை பார்த்து எப்படி நீ அமைச்சரவையில் பங்கு கேட்ப என்று சொல்லக்கூடாது. சரி, இப்போ ஜனநாயகத்தினுடைய மாண்பு அல்ல. ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதை சமூக நீதியோட முன் வச்சு தான் நான் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதை திமுக மறுப்பதற்கு காரணம் என்ன? திமுக மறுப்பதற்கு என்ன காரணம்? நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் தான் எங்கள் தயவால் தான் சிறிய கட்சிகளே வெற்றி பெறுகிறது. அந்த காரணத்திற்காக நாங்கள் எதற்காக உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும்? பல இடங்களில் இன்றைக்கு தேர்தல் அரசியல் என்பது பணம் பட்டுவாடா போன்ற அரசியலாக மாறிவிட்டது. வெறும் கொள்கை அரசியல் மட்டுமே இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கான சாத்தியமாக இல்லாமல் போய்விட்டது. அப்போ பெரிய அரசியல் கட்சிகள் தான் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் பூத் ஏஜென்ட் போடுறதுலேருந்து வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பதிலிருந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்வதில் இருந்து எல்லாமே பெரிய அரசியல் கட்சிகள் தான் இன்றைக்கு தேர்தலை எதிர்கொள்ள முடியும் என்கிற நிலைமை வந்திருக்கிறது. அதனால் சிறிய கட்சிகள்லாம் ஏற்கனவே தனித்து நின்று மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி பார்த்தாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன? அவங்களும் தோத்து போயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க பிரிஞ்சு போனதுனால திமுகவும் தோத்து போச்சு. அதிமுக வந்துருச்சு. அதிமுக ஜெயலலிதா அவர்கள் ஒரு 6 மாத காலத்திற்குள்ள இறந்து போன காரணத்தினால தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமியை கூவத்தூரில் தேர்ந்தெடுத்ததுனால பாஜக ரிமோட் கண்ட்ரோலில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பாக அது மாறியது. அப்போ மக்கள் நல கூட்டணி மட்டும் உருவாகாமல் இருந்திருந்தால் பாஜகவினுடைய இந்த ஆதிக்கம் அதிமுகவுக்குள்ளே வந்திருக்காது. இப்போ விசிக கட்சியில் திருமாவளவன் அவர்கள் ஒரு தகுதியான தலைவர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போது அந்த கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள், வன்னியரசு அவர்களே இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன? சரி, அதற்கான என்ன காரணம்? ரவிக்குமார் இப்போ எம்பியாக இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் வன்னியரசு வெற்றி பெற வேண்டிய சூழலில் கடைசி நேரத்தில் வெற்றி பெறலை. மீண்டும் எம்எல்ஏ அவங்களோட சுயநலத்துக்காக தான். சுயநலம்னு இல்லை, நம்ம கட்சி கூட்டணியில் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். மறுபடியும் தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க, கோஷம் போட்டுக்கிட்டே கிடக்கணும். ஏற்கனவே பல வருஷம் நம்ம தெருவில் நின்று கத்திட்டு இருந்தோம். மறுபடியும் நமக்கு சட்டமன்ற வாய்ப்பு கிடைக்காது, நாடாளுமன்ற வாய்ப்பு கிடைக்காது. கட்சி அங்கீகாரம் இப்பொழுதுதான் பெற்றிருக்கிறோம். மீண்டும் நம்ம போய் தெருவில் நின்று போராடுறதுக்கான கட்சியாக மாறணும்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சி தெருவில் நின்று போராடிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை திமுக கூட கூட்டணி வைக்காம அதிமுக பழையபடி பவர்லேயே இருந்து அதிமுக கூட விசிக கூட்டணி வச்சிருந்தா அது திமுகவுக்கு பெரிய லாஸா இருந்திருக்குமா? இல்லைனா விசிகவுடைய ஓட் பேங்க் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு? இல்லை, அதாவது விசிகாவினுடைய ஓட் பேங்க் மட்டுமேன்னு நம்ம சொல்ல முடியாது. விசிகாவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி இருக்கிறது. அது அதிமுக இப்போ கூட்டணி பலம் இல்லாமல் அவங்க எதிர்காலத்தில் அரசியல் செய்ய முடியாது. அதிமுக இப்போ என்னன்னா விசிகாவின் வருகைக்காக காத்திருக்கிறது. கூடுதல் சீட்டு தரோம் நாங்கள், நீங்கள் ஏன் திமுக இருக்கீங்க, எங்கள் கூட வந்துருங்கன்னு கூப்பிடுறாங்க. அவனுடைய அந்த அழைப்பின் காரணமாகத்தான் இது போன்ற விமர்சனங்கள் வருகிறதே தவிர இது வெறும் அவர்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல. அதற்கு எங்களுக்கு வேற சாய்ஸ் இருக்கு, நாங்கள் நினச்சா வேற அணி மாற முடியும், எங்களால் வேற ஒரு அணியிலே போய் அதிகமான தொகுதிகளை பெற முடியும், அதிகமான வெற்றிகளை பெற முடியும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை இந்த கட்சிக்கு தெரிவிப்பது, இருக்கிற கூட்டணி கட்சிக்கு தெரிவிப்பதன் மூலமாக கூடுதல் சீட்டுகளை பெறுவார்கள், கூடுதலான அதிகாரத்தை பெறுவார்கள் என்பதற்கான வாய்ப்பாக அரசியல் பேரமாகவும் இதற்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்போ இந்த டைம்ல எழுப்ப இந்த அரசியல் ஒரு பேரமா அமையக்கூடிய இந்த ஒரு வாக்குவாதத்துக்கு ஏன் தேர்தலுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ வைக்கிறாரு? இப்பவே வைக்கிறதுக்கு காரணம் இவர் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி தானே சந்தேகங்கள் வரும். அதெல்லாம் தவறான கருத்து. ஒருவேளை கூட்டணி மாற்றங்கள் வேண்டும் என்றால் முன்கூட்டியே வேலை செய்தால் தான் தேர்தல் கட்டத்தில் நம்பகத்தன்மை பெற முடியும். அதுக்கு மக்கள் நல கூட்டணி மிக குறுகிய காலத்தில் உருவான கூட்டணியாக இருந்த காரணத்தினால அது வெற்றி பெறலை. முன்கூட்டியே திட்டமிட்டால் ஒருவேளை அந்த அணி அரசியலை உருவாக்கினால் எதிர்காலத்திலே நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அது மாறும். அதிமுக அணியில் ஒரு 25 தொகுதி கொடுக்குறாங்க, 20 தொகுதி கொடுக்குறாங்கன்னா கட்சி பரவலாக போய் சேரும் மக்கள்கிட்ட. அதன் வழியாக ஒருவேறு வெற்றி பெற்றால் வெறுமனே இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்தால் கட்சி
விரிவடையாது, பெருகாது என்கிற அந்த ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி சார்ந்து, அவர்களுடைய கருத்தினுடைய வளர்ச்சி சார்ந்து அவர்கள் சிந்திக்கிறார்கள் சரி, என்றுதான். இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர். இவர் வந்து நிறைய ஃபண்டிங் கொடுக்கறதுனால தான் விசிக கட்சியில வந்து இவர் சொல்றதை யாருமே வந்து மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட இவ்வளவு நடந்தும் அமைதியா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு. திருமாவளவன் மீண்டும் திமுகவோடு தான் கூட்டணி என்று இன்றைக்கு அறிவித்துட்டாரு. அவருக்கு எதிராக தான் கருத்து சொல்லிட்டாங்களே, வன்னியரை சொல்லிட்டாரு, சிந்தனை செல்வன் சொல்லிட்டாரு, ரவிக்குமார். ஆனா அவரை தாண்டி வந்து விசிக கட்சிக்குள்ள எதுவுமே இல்லை. இவர் வந்து பயங்கரமான ஃபண்டிங் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி. விசிகாவை பற்றி நான் நேரடியாக நெருக்கமாக அறிவேன், அப்படிலாம் இல்லை. எல்லாமே திருமாவளவன் என்கிற அந்த தலைமையின் கீழ் தான் நடக்க முடியுமே தவிர, பல பேர் கட்சிக்குள்ள வருவாங்க, ஆளுமை செலுத்துவாங்க. ஆனால் இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் திருமாவளவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. யாரும் திருமாவளவனை இயக்க முடியாது, இவ இஷ்டத்துக்கு மாற்றி அமைக்கவே முடியாது. அந்த இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு கைப்பாவையாக பயன்படுத்துகிறாங்களா? ஏன்னா திமுக வந்து ஏற்கனவே வந்து பாஜக கூட வந்து அரசியல் ரீதியாக பயணிச்சிருக்காங்க. ஆனால் திருமாவளவன் அரசியலில் ஒரு தனிநபராக இருந்து பாஜகவையும் சரி வலதுசாரியும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஆனால் இந்த சம்பவங்களை பயன்படுத்தி திமுக வந்து திருமாவளவன் அவர்களை கைப்பாவையாக பயன்படுத்துதா? அப்படிலாம் இல்லை. சனாதன எதிர்ப்பு மாநாட்டை வந்து முதலில் வந்து விசிகா தான் முன்னெடுத்தது. பின்னாளில் வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட உதயநிதி வந்து அந்த கருத்தை பேசி இந்தியா முழுக்க அவர் அறியப்பட்டார். கருத்தியல் ரீதியாக திமுகவிற்கு என்ன சமூக நீதி பார்வை இருக்கிறதோ, என்ன கோட்பாடு இருக்கிறதோ, மதவாத எதிர்ப்பு கோட்பாடு இருக்கிறதோ, அதே கோட்பாட்டை தான் திருமாவளவன் பின்பற்றுகிறார். எனவே கருத்தியல் ரீதியாக இது ஒரு இயற்கையான கூட்டணி. இப்போ அதிமுகவை வந்து அப்படி நம்ப முடியவில்லை, மாற்று அணிகளை நம்ப முடியவில்லை, நாம் தமிழர் கட்சி போன்றவர்களெல்லாம் வந்து நம்ப முடியவில்லை. அவர்கள் பாதி தம்பிகளாக பாதி சங்கிகளாக இருக்கிறார்கள். எனவே ஒரு உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை திமுகவை தவிர வேறு யாரும் எடுப்பதற்கு தமிழ்நாட்டு சூழலில் சாத்தியம் இல்லை என்கிற காரணத்தினால தான் திருமாவளவன் சில காம்ப்ரமைஸ் இருந்தாலும், அரசியலிலே சில முன்பின்னான கருத்து முரண்கள் இருந்தாலும் தொடர்ந்து வந்து அவர் திமுக பக்கம் பயணிக்கிறார். அதனால தான் இவ்வளவு விமர்சனங்கள் வந்த பின்பும் திமுக கூட்டணியிலே எந்த விரிசலும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஜனநாயகத்திலே மாற்று கருத்துக்களை உரையாடுவது என்பது ஒரு முறையான விஷயம்தான். அப்போ விசிக வளர்ச்சிக்கு திமுகவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றீங்களா? யாரும் எந்த அரசியல் கட்சியும் வளர்க்க மாட்டார்கள், அவரவருடைய அரசியல் கட்சியை தான் வளர்ப்பாங்க. விசிகாவினுடைய வளர்ச்சியை விசிகா தான் பார்த்துக்கொள்ளணும், திமுகவின் வளர்ச்சிக்கு திமுக தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். தேர்தலிலே வந்து கூட்டணி வருவது என்பது அந்த நேரத்திலே பலப்படுத்துவது, அவ்வளவுதான். உங்கள் கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம், எங்கள் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க, நாம் 2 பேரும் சேர்ந்து சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒப்பந்தம் தான். கொள்கை ஒப்பந்தம் என்பது ஒரு வகை, தேர்தல் கூட்டணி என்பது ஒரு வகை. அதனால் கொள்கை ரீதியாகவும் தேர்தல் கூட்டணி ரீதியாகவும் இரண்டிலேயுமே வந்து ஒரு சம வாய்ப்பாகத்தான் வந்து திமுகவிற்கும் விசிகாவுக்குமான உறவு நீடிக்கிறது. இன்றைய அரசியல் சூழலை குறித்து கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.